Hi friends, welcome to Beauty Kitchen Facebook. இன்னைக்கு கேரட் வச்சு நம்ம சிம்பிளான நைட் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இவ்வளோ பெரிய கேரட்டு போதும். இது நல்லா கழுவிட்டு க்ளீனாக நம்ம இந்த மாதிரி கிரேட்டரில் நம்ம சீவிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறதுலன்னா நம்ம கிரேட்டர்லேயே சீவி நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும். ஒரு 2 டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வச்சாலும் நம்மளுக்கு போதும். ஜாஸ்தி ஜூஸ் வேண்டாம். ஏன்னா இது ஒரு 10 நாளைக்கு தான் நம்ம செய்கிறோம். அப்புறமா மறுபடியும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கேரட்டில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிரேட்டர் நம்ம சீவ் எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். இப்போ இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டாக்கா நம்ம தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு தண்ணி வேண்டாம். நேச்சுரலாக நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம கிரேட்டரில் இது பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்துக்கணும். நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட். அப்புறமா நைட்டில் நீங்கள் இது க்ரீம் எடுத்துக்கலாம். காலையில் எழுந்துச்சி நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் சோப்பில் வாஷ் பண்ணிக்கலாம் 10 நிமிஷம் கழிச்சு. ஏன்னா டைரெக்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. அவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு ஸ்கின்னு க்ளோ கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் நைட் டைமில் நீங்கள் கேரட்டு ஜூஸ் போட்டுக்கணும் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஒரு கிளாஸ் பால் எடுத்துகிட்டு கேரட்டு நீங்கள் ஜூஸ் வச்சுக்கணும் நீங்கள் குடிச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஒரு கேரட் போட்டு ஜூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. இதுவே போதும். ஏன்னா நம்ம ஒரு வாரம் கழித்து மறுபடியும் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க பொறுத்து அலோவேரா ஜெல்லு. அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஈரப்பதத்தை வந்து நல்லா தக்க வைக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் போட்டுருக்கிறேன். அடுத்து வந்து விட்டமின் இ 400 mg கேப்சூல் உங்களுக்கு இது மெடிக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். இது 1 நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைன்னா 2 கூட சேர்த்துக்கலாம். நான் 1 சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம நைட் க்ரீமை நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் ட்ராப், ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு சின்ன ட்ராப் எடுத்தாலும் நம்மளுக்கு போதும். நம்ம முகம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கை கால் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது உங்கள் பாடி கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம இது செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இன்னும் நைட்டில் நீங்கள் ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு சூப்பரான நம்மளுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் நம்ம ஸ்கின் நம்ம ஃபுல் நம்ம பாடிக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ஸ்கின் வந்து இது நல்லா நம்மளுக்கு நல்லா பிரைட்டிங் பண்ணி கொடுக்கும். நல்லா நம்மளுக்கு க்ளோவாக வச்சுக்கணும் நம்ம ஸ்கின்னை. ஏன்னா கேரட்டில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. அதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளம் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி க்ரீம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரீம் ரெடி. இப்போ இது நம்ம வந்து நைட்டில் வந்து சும்மா ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம முகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஜெல்லு இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஈரப்பதத்தெல்லாம் நம்மளுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா டார்க் ஸ்பாட் இருக்கிறது, பிக்மெண்டேஷனு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு அந்த கரும்புள்ளி நம்ம முகத்தில் இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். திரும்பி அடுத்த நாள் நம்மளுக்கு காலி ஆகிடுச்சு நம்ம திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வெளியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் வச்சு நம்ம இல்லை ஒரே டூக்கு நான் செஞ்சு வச்சுக்கணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு 10 நாள் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கை மட்டும் போட்டு எடுக்காதீங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதோ ஒரு சின்ன இது வச்சுக்கணும், அதில் எடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதை மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம இது போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா நார்மல் இடத்துலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இது 1 ஹவர் ஒரு வாரம் இல்லை 10 நாள் நம்மளுக்கு மேக்ஸிமம் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு. அதனால் மிக்சியில் போட்டு தயவுசெய்து அரைச்சிடாதீங்க. அது இல்லாமல் நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் இந்த மசாலா அரைச்சி இருக்கிற ஜாரெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. கிச்சனில் நம்ம
சமையல் பண்ணும்போது மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஜார் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஜார் நீங்கள் வச்சுக்கோங்க, செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதனால காரெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம முகத்துக்கு இது போடுறதுனால அந்த காரம் இருந்தனால இந்த க்ரீம் சைன்ஸ் தான் நம்ம முகமே இப்படி காரம் இதாக இருக்குது, எரிச்சல் கொடுக்குதுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு தான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்கிறேன், வேறு ஜார் ஒன்று உங்களுக்கு இந்த எந்த ஐட்டம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ உங்கள் ஃபேஸ்க்கோ சரி, க்ரீம்க்கோ சரி, இல்லை ஃபேஸ் பேக்கு எது இருந்தாலும், லிப் பாமு எது இருந்தாலும் நீங்கள் ஒரு ஜார் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த காரமே யூஸ் பண்ணாத அரிக்காத இருக்கிற ஜார் ஒன்று செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.